ஓம் நம சிவாய. நாளை கார்த்திகை முதல் சோமவாரம். சங்காபிஷேக வழிபாடு. யாரெல்லாம் ஈசனை வழிபடணும் தெரியுமா? இந்த பதிவை மறக்காம பாருங்க. சிவபெருமானுக்குரிய விரதங்கள் 8 என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது. அவற்றுள் ஒன்று கார்த்திகை சோமவார விரதம். இந்த விரதத்தை நாம் பின்பற்றினால் சிவபெருமான் நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தருவார் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதத்தில் முக்கியமான விரதங்களில் கார்த்திகை சோமவார விரதம் சிறப்பான விரதம். கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாளாகும். எனவே அன்றைய நாள் சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை என்று பொருள். சோமன் என்றால் பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்று அர்த்தம். சந்திரனுக்கு சோமன் என்ற பெயரும் உண்டு. இந்த விரதத்தை முதலில் சந்திரன் அனுஷ்டித்ததாகவும் அதன் காரணமாகவே இந்த விரதத்திற்கு சோமவார விரதம் என்று பெயர் வந்ததாகவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒருமுறை தட்சனின் சாபத்தால் சந்திரன் கொடிய நோயால் துன்பப்பட்டான். தன்னுடைய சாபம் நீங்கி நோய் குணமாக கார்த்திகை மாதத்தின் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானை நினைத்து விரதம் அனுஷ்டித்தான். அவனது விரதத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் தக்ஷனின் சாபத்திலிருந்து விமோசனம் அளித்தார். சிவபெருமான் அருளால் நோய் நீங்க பெற்றதுடன் நவகிரகங்களில் ஒருவரானார் சந்திரன். சிவனை வழிபட்ட சந்திரனை சிவபெருமான் தன் தலையில் சூடி கொண்டிருக்கிறார். சந்திரன் என்பவன் மனோகாரகன். ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லை என்றால் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். சிவபெருமான் சந்திரனை தலையில் சூடி வைத்துள்ளார். அந்த அம்பாளும் சந்திர பகவானை தலையில் சூடி இருக்கின்றாள். அப்படி இருக்கும்போது ஈசன் அம்பாள் இருவரையும் நாளைய தினம், அதாவது கார்த்திகை சோமவாரத்தில் வழிபாடு செய்ய நம்முடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும் சந்திரன் பலமடைவான். சந்திரனை தனது முடியில் சூடி அருளிய சிவபெருமான் சந்திரசேகரர், சந்திரமௌலீஸ்வரர், சோமசுந்தரர், சசிதரர், சசிசேகரர் என்று வழிபடப்படுகிறார். சோமவாரம் தோறும் பூஜை செய்து விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதியை கொடுக்க வேண்டும் என்று சந்திரனின் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் அவ்வாறே அருளினார். சோமவாரம் விரதம் இருந்து சிவனை நினைத்து சிவாஷ்டகம், சிவபுராணம் போன்ற பதிகங்களை படிக்கலாம் மற்றும் சிவ அஷ்டோத்திரங்களை சொல்லலாம். எதுவுமே சொல்ல முடியல அப்படின்றவங்க ஓம் நமச்சிவாய என்று கூறி விரதம் இருக்கலாம். இந்த கார்த்திகை சோமவாரத்தின் போது அனைத்து சிவன் கோவில்களிலும் சங்காபிஷேகம் நடைபெறும். இப்போ திருக்கடையூரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1008 சங்காபிஷேகம், மற்ற கோயில்களிலும் 1008, 108 எண்ணிக்கைக்கேற்ப சங்காபிஷேகம் நடைபெறும். சோமவார விரத பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். திருமணமாக பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்குவார்கள். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பெருகும். அனைவரும் இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிட்டும். ஓம் நமச்சிவாய.